بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹின் கிருபையாலும் அவனுடைய மாபெரும் அருளாலும் இந்த நேரத்திலே இந்த பள்ளிவாசலிலே அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய சில அம்சங்களை கேட்டு படிப்பினை பெறுவதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே நாம் எவற்றை கேட்கின்றோமோ அவற்றை நம் வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். என்னுடைய இந்த உரையிலே உங்களுக்கு மத்தியில் தவறை ஏற்றுக்கொள்ளுதல் ஓர் அழகிய பண்பு என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை அடிப்படையாக கொண்டு சில முக்கியமான விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகிலே அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கென்று சில இயல்புகளை வைத்திருக்கின்றான். மனிதன் என்றால் அவன் இப்படித்தான் இருப்பான் என்ற சில இயல்புகளை, சில சுபாவங்களை அல்லாஹு தஆலா மனிதனிலே வைத்திருக்கிறான். அந்த வகையில் மனிதனிலே நாம் காணக்கூடிய, மனிதனிலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சுபாவங்களில் ஒன்றுதான் மனிதன் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான், மனிதன் குறைபாடுகளை உடையவனாக இருக்கிறான். இது அல்லாஹு தஆலா மனிதனிலே ஏற்படுத்திய ஒரு இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் என்று சொன்னால் அவன் தவறு செய்யக்கூடியவனாக இருப்பான். யாரும் நான் தவறிலிருந்து பாதுகாக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டாலும் அவரிடத்திலே ஏதாவது தவறுகள் காணப்படும், ஏதாவது குறைகள் இருக்கத்தான் செய்யும். எங்கள் ஒவ்வொருவரை எடுத்துக்கொண்டாலும் எங்களிடத்திலே தவறுகள் இருக்கின்றன, எங்களிடத்திலே குறைபாடுகள் இருக்கின்றன என்ற விடயத்தை இஸ்லாம் எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்துகின்றது. எவரும் சொல்ல முடியாது நான் சொன்னதெல்லாம் சரிதான், நான் செஞ்சதெல்லாம் சரிதான், நான் முடிவெடுத்ததெல்லாம் சரிதான், நான் நினைப்பதெல்லாம் சரிதான் என்று எந்த ஒரு மனிதருக்கும் சொல்ல முடியாது. காரணம், மனிதனை தவறு செய்யக்கூடியவனாக, மனிதனை குறைபாடுகளை உடையவனாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இந்த குறைபாடுகளும் தவறுகளும் மனிதனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது
அதாவது ஹதீதுல் குதுசியிலே அல்லாஹ் சொல்லுவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 2577வது இலக்கத்திலே பதிவாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் துஃப்திஊன பில்லைலி வன்னஹார், நிச்சயமாக நீங்கள் இரவு பகலாக பாவங்களை செய்கின்றீர்கள். அல்லாஹ் தனது அடியார்களை விழித்து சொல்லுகிறான், எனது அடியார்களே, நீங்கள் இரவு பகலாக பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். வஅனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்களுடைய சகல பாவங்களையும் நான் மன்னிப்பேன். ஃபஸ்தக்ஃபிரூனி அஸ்தக்ஃபிர் லக்கும், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குவேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியிலிருந்து நாங்க புரிந்து கொள்ளலாம், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், மனிதன் என்றால் அவன் பாவம் செய்யக்கூடியவன், மனிதன் என்றால் அவன் இரவு பகலாக தவறுகளை செய்யக்கூடியவன், மனிதன் என்றால் அவன் பல குறைபாடுகளை உடையவன் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா இந்த செய்தியின் மூலம் எங்களுக்கு சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய தவறுகளை எடுத்துக்கொண்டால் அவற்றை நாம் இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாங்க செய்யக்கூடிய தவறுகள், மற்றொன்று மனிதர்களுடைய விஷயத்துல நாங்க செய்யக்கூடிய தவறுகள். அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாங்க நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். தொழுகையுடைய விஷயத்துல, ஏனைய வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல எங்களிடத்திலே பல பிழைகள் இருக்கின்றன, பல குறைபாடுகள் இருக்கின்றன. அதே நேரம் மனிதர்களுடைய விஷயத்திலும் நாங்க பிழை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். மனிதர்களோடு பழகுகின்ற போது, அவர்களோடு பேசுகின்ற போது, அவர்களோடு நாம் உரையாடுகின்ற போது எங்களிடத்திலே பிழைகள் ஏற்படும், எங்களிடத்திலே குறைபாடுகள் காணப்படும். இப்படி மனிதனுடைய தவறுகளை நாம் இரண்டு விதமாக பார்க்கலாம். இந்த இரண்டு விதமான இந்த தவறுகளிலும் மனிதன், அதாவது இந்த இரண்டு விதமான நிலைப்பாட்டிலும் மனிதன் தவறு செய்யக்கூடியவனாக, குறைபாடுகளை உடையவனாக இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தவறு செய்யக்கூடியவர்களிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு அழகான பண்புதான், தனது தவறு சுட்டிக்காட்டப்படும் போது, தான் செய்த தவறு உணர்த்தப்படுகின்ற போது அந்த தவறை நியாயப்படுத்தாமல், தவறை செய்துவிட்டு பெருமை அடிக்காமல் செய்த தவறை ஏற்றுக்கொள்வது, நாம் செய்த தவறை ஒப்புக்கொள்வது தவறு செய்யக்கூடிய மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அழகான பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தவறை யாராவது வந்து சுட்டி காட்டினால், நாங்க செஞ்ச ஒரு பிழைய யாராவது வந்து உணர்த்தினால் அதை நாங்க நியாயப்படுத்த கூடாது. இல்ல, நான் செஞ்சது சரிதான், நான் சொன்னது சரிதான், நான் நினைச்சது சரிதான், நான் முடிவெடுத்தது சரிதான் என்று எங்கட தவற, நாங்க செஞ்ச பிழைய, எங்கட குறைபாட்டை நாங்க நியாயப்படுத்த கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தவறை ஏற்றுக்கொள்றது ஒரு குறை அல்ல. நிறைய பேர் அப்படித்தான் பாக்குறாங்க. தவறை ஏற்றுக்கொள்றத ஒரு குறையா பாக்குறாங்க. அது இஸ்லாத்துல ஒரு குறை அல்ல. தவறு செய்யக்கூடிய மனிதனிடத்துல இருக்க வேண்டிய ஒரு அழகான பண்பு தான் தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கு எங்களிடத்தில் உருவாக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களையும் விட சிறந்த மனிதர்கள் தான் நபிமார்கள். அல்லாஹ்விடத்திலே நெருக்கமான அந்தஸ்துக்குரியவர்கள் தான் நபிமார்கள். அவர்கள் சில தவறுகளை செய்த போது, தமது தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்ட போது தமது தவறுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நான் நபியாக இருக்கிறேன், நான் ரசூலாக இருக்கிறேன், நான் ஒரு சமூகத்துக்கு தலைவனாக இருக்கிறேன், நான் எப்படி என்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ள முடியும், என்னுடைய அந்தஸ்து என்ன என்று சொல்லி நபிமார்கள் தமது தவறுகளை நியாயப்படுத்தவில்லை. அவர்களுடைய தவறுகள் உணர்த்தப்பட்ட போது அவர்கள் திருத்திக் கொண்டார்கள், தமது குறைபாடுகளை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட ஒரு கனியை புசிக்கின்றார்கள், சுவர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள், தமது தவறை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது சூரத்துல் அராஃப் 23வது வசனத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டதை எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாக சொல்லுகிறான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இறைவா, நாங்க ரெண்டு பேரும், நானும் எனது மனைவியும் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு விட்டோம், நீ தடுத்த காரியத்தை செய்து விட்டோம், நீ எங்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால், நீ எங்களுக்கு மன்னிப்பு வழங்கவில்லை என்றால் நாம் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டார். அவங்க நியாயப்படுத்தல,
நான் முதல் நபியாக இருக்கிறேன், உலகத்தில முதல் மனிதனாக இருக்கிறேன், அல்லாஹ் என்னை அவனுடைய கையால் படைத்திருக்கிறான், என்னுடைய அந்தஸ்து என்ன, நான் எப்படி என்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தவறை நியாயப்படுத்தாமல் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டார்கள். அதே போன்றுதான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். யாருமே ஈமான் கொள்ளல, கோபப்பட்டவர்களாக சமூகத்தை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதி வருவதற்கு முன்னாலே சமூகத்தை விட்டு வெளியேறி செல்லுகிறார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹு தஆலா அவரை ஒழுக்கப்படுத்துவதற்காக வேண்டி, அவரை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு மீனுடைய வயிற்றுக்குள் அல்லாஹு தஆலா அவரை விழுங்கச் செய்கிறான். அந்த சந்தர்ப்பத்திலே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறை ஒப்புக்கொள்கிறார்கள். ஃபனாதா ஃபில்-ظுலுமாத், அந்த இருளிலே அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கின்றார்கள். லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு இரட்சகன் கிடையாது. சுப்ஹானக, நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நானும் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதருக்கு அடித்து விடுகிறார்கள். அது ஒரு நீண்ட சம்பவம். ஒரு மனிதருக்கு அடித்து விடுகிறார்கள், அந்த மனிதர் அப்படியே இருந்து விடுகிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது, ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி, இறைவா நான் எனக்கே அநியாயம் செய்து கொண்டு விட்டேன், பாவத்தை செய்து விட்டேன், ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த அந்த பாவத்தை, பிழையை, தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவருக்கு மன்னிப்பு வழங்குகிறான். அப்ப இப்படித்தான் எங்களுக்கு நபிமார்கள் வழிகாட்டினார்கள். அவர்கள் எவ்வளவோ பெரிய அந்தஸ்துல, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அல்லாஹ்விடத்திலே மிக சங்கையான மனிதர்களாக இருந்தும் கூட தவறுகள் செய்த போது, அது உணர்த்தப்பட்ட போது அவர்கள் அதனை திருத்திக் கொண்டார்கள், தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டார்கள் என்ற வழிகாட்டலை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நாம் பெரிய எந்த பதவியில இருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்ட செல்வாக்கில இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு தவறை செய்தால் அதை எங்களிடத்திலே சுட்டிக்காட்டப்படுமாக இருந்தால், உணர்த்தப்படுமாக இருந்தால், அதை மனப்பூர்வமாக சந்தோஷமாக எங்கட தவறை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சிலர் நினைக்கிறார்கள் தவறை ஏற்றுக்கொள்வது ஒரு கோழைத்தனமாக இருக்கிறது என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திலே அவ்வாறு கிடையாது. தவறை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு கண்ணியத்தை தரும் என்ற அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று மனிதர்களில் நிறைய பேரை பார்க்கலாம், தவறை செய்வார்கள், செய்துவிட்டு அந்த தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ரெடி இல்லை, அதை ஒப்புக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. என்ன சொல்லுவார்கள்? தான் செய்த தவறை நியாயப்படுத்துவார்கள். செய்தது தவறு, செய்துவிட்டு அந்த தவறை நியாயப்படுத்தக்கூடிய மக்களை நாங்க பார்க்கலாம். நான் இன்ன காரணங்களால தான் இதை செஞ்சேன், நான் செஞ்சது சரிதான் என்று சொல்லக்கூடிய மக்களை பார்க்கலாம். அதே போன்று இன்னும் சில மனிதர்களை நாங்க பார்க்கலாம். அதாவது அவர்களிடத்திலே தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? நான் மட்டுமா தவறு செய்கிறேன், ஊர்ல இவர் பிழை செய்யறாரு, இந்த மனிதர் இப்படி பிழை செய்யறாரு, இந்த மனிதர் இந்த தவறை செய்யறாரு, அப்ப நான் மட்டுமா பிழை செய்யறேன், நீங்க அவங்கள திருத்த கூடாதா, என்ன மட்டுமா திருத்த வாரீங்க என்று சொல்லி தனது தவறுகளை ஒப்புக்கொள்ளாதவர்களாக, தனது குறைபாடுகளை, பிழைகளை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லாதவர்களாக பேசக்கூடிய மனிதர்களையும் நான் சமூகத்துல பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தவறொன்றை செய்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாம அந்த தவறை நியாயப்படுத்துவது அடிப்படையில யாருடைய பண்பு என்று சொன்னா இபிலீசுடைய பண்பு. இபிலீஸ் என்ன செய்தான்? அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு எல்லா மலக்குமார்களுக்கும் கட்டளையிட்டான். ஆனால் இபிலீஸ் சுஜூத் செய்யவில்லை. அவன் பெருமையடித்து நிராகரித்தவனாக மாறிவிட்டான். தான் தவறு செய்துவிட்டு அந்த தவறை நியாயப்படுத்த முயற்சி செய்தான் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது எப்படி? யா அல்லாஹ், இபிலீஸ் சொன்னதா அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவா ஆதம் நபியை நீ களிமண்ணால் படைத்திருக்கிறாய், என்னை நெருப்பால் படைத்திருக்கிறேன், நான் தான் சிறந்தவன், அப்ப நான் எப்படி அவருக்கு சுஜூத் செய்ய முடியும் என்று இபிலீஸ் தான் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளாமல் நியாயப்படுத்த முயற்சித்தான். இந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான்.
அப்ப தவறை நியாயப்படுத்தக்கூடியவர்கள், ஒரு பிழையை செய்துவிட்டு ஒரு தவறை செய்துவிட்டு அதை யாரெல்லாம் நியாயப்படுத்துகிறார்களோ அவர்கள் இபிலீசுடைய பண்பை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் சில மனிதர்களை நாங்க பார்க்கலாம். அவர்களிடத்திலே தவறுகளை சுட்டி காட்டப்பட்டால், அவர்களுடைய பிழைகளை உணர்த்தினால், அவர்களுடைய வரட்டு கௌரவத்தின் காரணமாக தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டார், இன்னும் தவறுகளைத்தான் செய்வாங்க. சில மனிதர்கள் அவர்களுடைய வரட்டு கௌரவத்தின் காரணமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களோட பிழைகள் தவறுகள் சுட்டி காட்டப்பட்டு அவங்க ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அதற்கு மாற்றமாக இன்னும் பாவங்களை இன்னும் பிழைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படியான மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வஇதா கீல லஹு தகில்லா, அந்த மனிதனை பார்த்து நீ அல்லாஹ்வை பயந்துகொள், இப்படியான பிழையான பாவத்தை செய்யாத அல்லாஹ்வை பயந்துகொள் என்று அந்த மனிதனிடத்திலே கூறப்பட்டால், அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், அவனுடைய வரட்டு கௌரவம் அவனை பாவத்தின்பால் இழுத்து செல்லுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தவறுகள் சுட்டி காட்டப்பட்டா அவனுடைய வரட்டு கௌரவத்தின் காரணமாக இன்னும் பல பாவங்களை அவன் செய்வான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவனுடைய முடிவு என்ன, அவனுடைய கடைசி நிலை என்ன அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், அவனுக்கு நரகமே போதுமானது, வலபிஸல் மிஹாத், அது தங்குமிடத்தால் மிக கெட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட தவறுகள் சுட்டி காட்டப்பட்டால் நாங்க அதை ஏற்றுக்கொள்ள ஏன் தயங்கணும்? எங்கட தவறுகள் உணர்த்தப்பட்டால் எங்கட அந்த தவறுகளை நாங்க ஏற்றுக்கொள்ள ஏன் நாங்க பின்வாங்கணும்? அதுல என்ன குறை இருக்கின்றது? அப்ப தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாரான மக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தவறுகள் சுட்டி காட்டப்படுகின்ற போது யார் அந்த தவறை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்களை வெறுக்கக்கூடிய மக்களை நாங்க பார்க்கலாம். தவறுகளை சுட்டி காட்டும் யாரு அந்த தவறை சுட்டி காட்டுகிறார்களோ தவறை சுட்டி காட்டக்கூடியவர்களை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்க பார்க்கலாம். சில நேரம் சண்டை பிடிப்பாங்க, சில நேரம் ஏசிக்கொள்வாங்க. யாரோடு? தவறை சுட்டி காட்டி ஒரு மனிதரோடு. அப்ப அல்லாஹ் தஆலா என்னுடைய பிழையை என்னுடைய தவறை சுட்டி காட்ட ஒரு மனிதரை அனுப்பி இருக்கிறான் என்று சந்தோஷப்பட மாட்டார். என்னை வழிநடாத்த, என்னுடைய பிழையை சுட்டி காட்ட, என்னை திருத்துவதற்கு அல்லாஹ் ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து என்னிடத்தில் அனுப்பி இருக்கிறான் என்று சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் தவறை சுட்டி காட்டக்கூடியவர்களோடு சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக, அவர்களோடு கோபப்படக்கூடியவர்களாக, அவர்களை வெறுக்கக்கூடிய மக்களாக நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதுகான ஸலஃபு யுஹிப்பூன மன் யுனப்பிஹும் அலா உயூபிஹிம், அதாவது ஸலஃபு ஸாலிஹீன்கள், நேர்வழியில் பயணித்த அந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பிழைகளை சுட்டி காட்டக்கூடியவர்களை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார். நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்க? அவங்களோட பிழைகளை யாரா சுட்டி காட்டினா சுட்டி காட்டக்கூடிய அந்த மக்களை விரும்பக்கூடியவங்களாக இருந்தாங்க. இமாம் இப்னு குதாமா சொல்றாங்க, வனஹ்னுல் ஆன், ஆனா எங்கட நிலைமை என்ன? அபுகதுன் நாஸ இலை அபுகதுன் நாஸி இலைனா மை யுஅர்ரிஃபுனா உயூபனா, எங்கட பிழைகளை சுட்டி காட்டக்கூடியவங்களை நாங்க வெறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். எங்களுக்கு மிக வெறுப்பான மனிதர்கள் யாரு? எங்கட பிழைகளை எங்கட தவறுகளை யாரு சுட்டி காட்டுறாங்களோ அவங்களை நாங்க வெறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனா அந்த சஹாபாக்களுடைய சமுதாயம் எப்படி இருந்தாங்க? அவங்களோட பிழைகளை யாராவது சுட்டி காட்டினா அவங்கள விரும்பக்கூடியவங்களாக இருந்தாங்க. யாரு சுட்டி காட்டினாங்களோ அவங்களை விரும்பக்கூடியவங்களாக இருந்தாங்க என்ற செய்தியை இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சில மனிதர்களை பார்க்கலாம், அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா என்னுடைய எல்லாம் சரிதான், நான் பேசுறதும் சரி, நான் செய்யறதெல்லாம் சரி, நான் நினைக்கிறதெல்லாம் சரி, நான் எடுக்கிற முடிவெல்லாம் சரி, இப்படித்தான் நினைக்கிறாங்க. நீங்க சொன்னது பிழை, நீங்க செஞ்சது பிழை, நீங்க முடிவெடுத்தது பிழை, நீங்க நினைச்சது பிழை என்று அவங்கள்ட்ட அவங்களோட தவறை சுட்டி காட்டினால் 1000 ஆதாரங்களை வச்சாலும் அவங்க திருத்திக் கொள்ள மாட்டான். நான் செஞ்சா சரிதான், நான் சொன்னா சரிதான் என்று இருக்கக்கூடிய மனிதர்களை நாங்க சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கும். சில நேரம் தான் செஞ்ச தவறை நியாயப்படுத்த பொய்யை கூட சொல்லுவார். தவறொண்ட செஞ்சுட்டு அதை சமூகத்துல நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி மார்க்கம் தடை செய்த பொய்யை கூட கூறக்கூடியவர்களாக சில மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே,
ஒரு முஃமினுடைய பண்பு என்ன? அவன் தவறு செஞ்சா உடனே திருத்திக் கொள்ள வேண்டும். தவறு எங்களுக்கு உணர்த்தப்பட்டா, நான் செஞ்சது பிழை, நான் செஞ்சது தவறு என்று எங்களுக்கு விளங்கினா அல்லது உணர்த்தப்பட்டா அல்லது சுட்டி காட்டப்பட்டா உடனே அந்த நேரத்தில் அந்த இடத்துல நாங்க எங்களை திருத்திக் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை பத்தி சொல்லுகிறான். சுவர்க்கத்துக்கு தகுதியான நல்லடியார்கள் எப்படி இருப்பாங்க? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவங்க ஒரு மானக்கேடான ஒரு காரியத்தை செஞ்சா அல்லது தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு பாவத்தை செஞ்சால் ஸக்கருல்லாஹ், உடனே என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவாங்க. வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், பாவ மன்னிப்பு தேடுவாங்க. இதுதான் நல்லடியார்களோட பண்பு. அவங்க ஒரு பாவத்தை செஞ்சா உடனே அல்லாஹ்வோட ஞாபகம் அவங்களுக்கு வரும். நான் செஞ்சது பிழை என்று அவங்களுக்கு உணர்த்தப்பட்டா, தான் செஞ்சது பிழை என்று அவங்களுக்கு விளங்கினா உடனே அல்லாஹ்வோட ஞாபகம் வரும். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படித்தான் முஃமின்கள் இருப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப இப்படித்தான் நாங்க ஈக்கணும். தவறொன்றை செஞ்சா அதை நியாயப்படுத்தக்கூடாது. தவறாக இருந்தால் அது தவறுதான். யாரை செஞ்சாலும் அது தவறுதான். அதை நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சந்தோஷத்தோடு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பண்பை எங்களிடத்திலே நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சில வேளை நாம் தவறை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதென்பது எங்களை பெருமையின் பால் இட்டு செல்லும். அந்த பெருமை எங்களை நரகத்தின் பால் இட்டு செல்லும். பெருமை என்றால் என்னவென்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது, அல் கிப்ரு பத்ருல் ஹக்கி வகம்துன் நாஸ், பெருமை என்றால் என்ன? சத்தியத்தை மறுக்கிறது, உண்மை ஏதோ அதை மறுக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த மனிதர்களை கீழ்த்தரமாக இழிவாக பார்ப்பது பெருமை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எங்கட தவறு உணர்த்தப்படும் போது, எங்கட பிழைகள் சுட்டி காட்டப்படும் போது அந்த உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை என்று சொன்னா அது பெருமைக்குரிய அடையாளம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவேனும் ஒரு சிறிய அளவேனும் பெருமை இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப தவறை ஏற்றுக்கொள்ள நாங்க ரெடி இல்லையா? எங்களோட தவறுகளை ஒப்புக்கொள்ள நாங்க தயார் இல்லையா? அது எங்களிடத்திலே பெருமையை ஏற்படுத்தி விடும். எங்களுடைய உள்ளத்திலே பெருமை வந்து விட்டதா அது எங்களை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விடயத்துல நாங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், எங்கட தவறை சுட்டி காட்டக்கூடியவர் யார் என்று நாங்க பார்க்க தேவையில்லை. எங்கட தவற யாரு சுட்டி காட்டுகிறாரோ, எங்கட பிழைய யாரு சுட்டி காட்டுகிறாரோ அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த அந்தஸ்துல இருக்கிறவர் என்று பார்க்க வேண்டிய தேவையில்லை. எங்கட தவறாக இருந்தா நாங்க ஏற்றுக்கொள்ளும். யாரு சுட்டி காட்டினாலும் எங்களை விட சுட்டி காட்டக்கூடியவங்க எங்களை விட வயசுல குறைஞ்சவங்களா இருக்கலாம், எங்களை விட அனுபவத்துல குறைஞ்சவங்களா இருக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க ஈக்கலாம். நாங்க செஞ்ச தவறு அவங்க சுட்டி காட்டுவாங்க என்றால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அது பிழை, அது தவறு என்றால் நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்படியான அந்த பண்பு எங்களிடத்திலே உருவாக வேண்டும். ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனியிலோ ஒரு நிறுவனத்திலோ அங்க இருக்கக்கூடிய ஒரு பொஸ் பிழை செய்தார் என்று சொன்னால், வேலை செய்யக்கூடியவங்க அந்த பொஸ் இடத்திலே நீங்க செஞ்சது பிழை என்று சுட்டி காட்டினா அந்த பொஸ் அந்த தலைவர் என்ன செய்யணும்? அந்த பிழையை ஏற்றுக்கொள்ளணும். என்னிடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க என்னுடைய பிழை திருத்த வராங்களா என்று பெருமை அடிக்க கூடாது. அதே நேரத்துல பாடசாலையில அதிபர் பிழை செய்தால், அதே போன்று ஆசிரியர்கள் பிழை செய்தால், மாணவர்கள் அந்த பிழையை சுட்டி காட்டினா அதிபரோ ஆசிரியர்களோ அந்த தவறை ஏற்றுக்கொள்ள தயாரானவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய மாணவர்களே என்னை திருத்த மாறாங்களான்னு சொல்லி பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதே போன்று வீட்டிலே தந்தை பிழை செய்தால், தாய் பிழை செய்தால், பிள்ளைகள் அந்த பிழையை அந்த தவறை சுட்டி காட்டினால் பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் சுட்டி காட்டினா நான் ஏற்றுக்கொள்ளணுமா என்று எப்படி இருக்கக்கூடாது. நாங்க செஞ்சது தவறாக இருந்தா எங்கட பிள்ளைகள் சுட்டி காட்டினாலும் நாங்க செஞ்சது தவறாக இருந்தால் அதை நாங்க ஏற்றுக்கொள்ள ரெடியானவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்றுதான் இந்த தவறை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஆலிம்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அழகான பண்பு, மிக முக்கியமான பண்பு. ஆலிம்களிடத்திலே, உலமாக்களிடத்திலே, மக்களை வழிநடாத்தக்கூடியவர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அழகான முக்கியமான பண்பு தவறை ஏற்றுக்கொள்ளுதல். ஆலிம்கள் மக்களை வழி நடாத்துகின்ற போது அவர்களுக்கும் தவறுகள் ஏற்படலாம். மக்களுக்கு ஃபத்வா சொல்லுகின்ற போது அவர்களுக்கும் தவறுகள் ஏற்படலாம். நான் சொன்னது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பிழையாக இருக்கிறது என்று அந்த ஆலிமுக்கு உணர்த்தப்பட்டால் தன்னுடைய பிழையை அந்த ஆலிம் திருத்திக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக நான் இப்படி சொன்ன அப்படி சொன்னேன் என்று விளக்கங்களை சொல்லக்கூடியவர்களாக ஆலிம்கள் இருக்கக்கூடாது. நான் சொன்ன ஃபத்வா பிழை என்று சொன்னா அந்த ஆலிம் அதை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்க வேண்டும்.
நான் சொன்ன கருத்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக இருக்கிறது என்று சொன்னால் அதை அந்த ஆலிம் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்க வேண்டும். இது ஆலிம்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அழகான பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மாற்றமாக சமூகத்தை திருப்திப்படுத்த, ஊர் மக்களை திருப்திப்படுத்த, ஜமாத்தை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி செஞ்ச பிழையை நியாயப்படுத்தக்கூடாது, பிழையில பிடிவாதமாக இருக்கக்கூடாது. நான் செஞ்சது பிழையா, நான் சொன்ன கருத்து பிழையா, குர்ஆன் ஹதீஸ்ல இப்படித்தான் இருக்குது, ஆனா நான் சொன்ன கருத்து இப்படி இருக்குது, அது பிழை என்று சொன்னா அந்த ஆலிம் என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள். அங்கே அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். 3 முறை சலாம் சொன்னார்கள். அங்கே அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கல. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்து 3 முறை சலாம் சொன்னார்கள். அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கல, திரும்பி போய்விட்டார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில மனிதர்களை அழைத்து, இப்படி ஒருத்தர் வந்தாரு, அவரை கூட்டி கொண்டு வாங்கன்னு சொன்ன நேரத்துல அங்கே அவருக்கு சொல்லப்படுது, அவர் திரும்பி போய்த்தாரு. திரும்பி போய்த்தாரா, அவரை திருப்பி கூட்டி கொண்டு வாங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப திரும்ப யாரு வராங்க? அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு வராங்க. நீங்க வந்தீங்களே, திரும்பி போயிட்டீங்க, என்ன காரணம் என்று கேட்ட போது அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு வீட்டுக்கு போனா 3 முறை அனுமதி கேளுங்க, உங்களுக்கு அனுமதி வழங்கப்படலைன்னு சொன்னா நீங்க திரும்பி போங்க, இப்படி நபி அவங்க சொன்னாங்க. அப்ப அதனால உங்கள்ட்ட நான் 3 முறை அனுமதி கேட்டேன், எனக்கு எந்த பதிலும் வரல, நான் திரும்பி போயிட்டேன் என்று அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி யாருக்கு தெரியாது? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியாது. 3 முறை அனுமதி கேட்கணும், அனுமதி கிடைக்காட்டி திரும்பி போகணும் என்ற இந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது, அந்த நேரம் வரைக்கும் தெரியாது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? இதை நீங்க நிரூபிக்கணும். இன்னும் சில தோழர்களை கொண்டு வந்து இந்த செய்தி நபி அவங்க தான் சொன்னாங்க என்றதை நீங்க நிரூபிக்கணும் என்று சொன்ன நேரத்துல அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு தனது தோழர்களுடைய சபைகளுக்கு சென்று அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிக் கொண்டு வராங்க. கூட்டிக் கொண்டு வந்து, இதோ அபு சயீத் அல் குத்ரி இவரும் இதை சொல்றாரு என்று சொன்ன நேரத்துல அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்றாங்க, இவர் சொல்றது உண்மைதான், ரசூல் இப்படி சொன்னாங்கதான், அதாவது 3 முறை அனுமதி கேட்கணும், அனுமதி கிடைக்காட்டி திரும்பி போகணும், இவர் சொல்றது உண்மைதான் என்று சொன்ன நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய பிழை ஒத்துக்கொண்டாங்க. தனக்கு இதுவரை இந்த செய்தி தெரியாம இருந்ததே என்ற விஷயத்தை அவங்க ஒப்புக்கொண்டாங்க. ஹலீஃபாவாக இருந்து, பெரிய அந்தஸ்துல இருந்து, நல்ல சிறப்புகளை பெற்ற சஹாபியாக இருந்தும் கூட தனது தவற அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, தனது பிழை அவங்க ஒத்துக்கொண்டாங்க. அப்ப ஆலிம்கள் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்ன? நான் சொன்ன கருத்து, நான் கொடுத்த ஃபத்வா, நான் மக்களை வழிகாட்டிய விதம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருக்கிறது என்று சொன்னா அது உணர்த்தப்படுமாக இருந்தா அந்த ஆலிம் தன்னை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சமூகத்தில் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா யாரும் அவரோட தவறை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. மற்றவர்களின் மீது தவறுகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே தவிர யாரும் அவங்களோட தவற, அவங்களோட பிழை யாரும் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அதனால சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை நாங்க பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குடும்பத்துல பிரச்சனைகளை பார்க்கிறோம், நண்பர்களுக்கு இடையில பிரச்சனைகளை பார்க்கிறோம், நிர்வாகங்களுக்கு இடையில பிரச்சனைகளை பார்க்கிறோம், அதே நேரத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனைகளை பார்க்கிறோம், அதிபர் ஆசிரியர்களுக்கு இடையில பிரச்சனைகளை பார்க்கிறோம். இதுக்கு அடிப்படை காரணம் என்று நாங்க பார்த்தா மிக பிரதான காரணம் யாரும் அவங்களோட தவறை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. நான் சொன்னது சரி, நான் செஞ்சது சரி, நான் முடிவெடுத்தது சரி, நான் நினைச்சது சரி, இப்படித்தான் பலரும் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு வீட்டுல வாழக்கூடிய ஒரு குடும்பம் ஒரு சீரான ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இருக்கணும் என்றா அதுல உள்ள ஒவ்வொருத்தரும் தவறை ஏற்றுக்கொள்ளணும். தந்தை அவருடைய தவறை ஏற்றுக்கொள்ளணும், தாய் அவருடைய தவறை ஏற்றுக்கொள்ளணும், பிள்ளைகள் அவர்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த குடும்பம் ஒரு அழகான குடும்பமாக உருவாக முடியும். தந்தை அவர் செய்த தவறிலே பிடிவாதமாக இருக்கிறார், தாய் அவள் செய்த தவறிலே பிடிவாதமாக இருக்கிறார், பிள்ளைகள் அவங்க செஞ்ச தவறிலே பிடிவாதமாக இருக்கிறாங்க என்று சொன்னா அது ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்க முடியாது. அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர குறையாது. அப்ப பிரச்சனைகள் குறைவதற்கு தீர்வு என்ன? ஒவ்வொருத்தரும் அவங்களோட குறைகள் பிழைகள் என்னன்னு பார்த்து அந்த குறைகளை அந்த பிழைகளை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்கள். அதே போன்று வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்களிடத்துல நாங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு விபத்து நடந்து விட்டால் அவர்களுடைய பிழையின் காரணமாக, அவர்களுடைய கவனையினத்தின் காரணமாக அந்த விபத்து நடந்திருக்கும். ஆனால் சில சாரதிகள், வாகனத்தை செலுத்தக்கூடியவங்க என்ன செய்வாங்க, நான் சரியாத்தான் ஓட்டி கொண்டு வந்தேன், நான் சரியாத்தான் இந்த ரோட்ல போட்டேன், நீங்க வந்ததுதான் பிழை, நீங்க இப்படி திருப்பினதுதான் பிழை என்று சொல்லி தன்னுடைய தவறை மறைத்து மற்றவர் மீது தவறை சொல்லக்கூடியவங்களை நிறைய பேரை நாங்க பார்க்கலாம். எனவே இப்படியான நிலைமையும் திருத்தப்பட வேண்டும். நாங்கள் வாகனத்தை ஓட்டின விதம் பிழை என்றால் நாங்கள் அந்த இடத்துல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தவறை செய்துவிட்டு அந்த தவறை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நயவஞ்சகர்களுடைய ஒரு முக்கியமான பண்பாக அல்லாஹ் சொல்லுகிறான். நயவஞ்சகர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு மோசமான பண்பு என்னன்னு சொன்னா, தவறுகளை சுட்டி காட்டப்பட்டா அதை திருப்பி மற்றவங்களுக்கு தான் சொல்லுவாங்க, அவங்களோட தவறுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான் முனாஃபிக்குகளை பற்றி, நயவஞ்சகர்களை பற்றி, முனாஃபிக்குகளை பார்த்து, நயவஞ்சகர்களை பார்த்து, பூமியில குழப்பம் செய்யாதீங்க, பூமியில பசாது செய்யாதீங்க, இந்த பூமியில பிரச்சனை பண்ணாதீங்க என்று நயவஞ்சகர்களை பார்த்து சொன்னா, காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், அந்த நயவஞ்சகர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்க குழப்பவாதிகள் அல்ல, நாங்க பிரச்சனை படுத்தக்கூடியவங்கள் அல்ல, நாங்க முஸ்லிஹூன், நாங்க சீர்திருத்தவாதிகள். உண்மையிலே குழப்பம் செய்யக்கூடியவர்களாக, பிரச்சனை செய்யக்கூடியவர்களாக அந்த முனாஃபிக்குகள் இருந்தார்கள் நபியோடைய காலத்துல. அவர்களிடத்துல நீங்க அதாவது குழப்பம் செய்யாதீங்க, பிரச்சனை படுத்தாதீங்க, ஃபசாது செய்யாதீங்க என்று அந்த முனாஃபிக்குகள் இடத்துல சொல்லப்பட்டா என்ன சொல்லுவாங்க, நாங்க குழப்பக்காரர்கள் அல்ல, நாங்க தான் சீர்திருத்தவாதிகள், நாங்க தான் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களாக முனாஃபிக்குகள் இருந்தார்கள் என்ற செய்தியை சூரத்துல் பக்ரால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. அப்ப ஏற்கனவே நாங்க பார்த்தோம், தவறை செஞ்சுட்டு அந்த தவறை நியாயப்படுத்துறது அடிப்படையில யாருடைய பண்பு, இபிலீசுடைய பண்பு. இங்க அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், தவறை நியாயப்படுத்துவதை முனாஃபிக்குகளுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இது ஒருபோதும் முஃமினுடைய பண்பாக இருக்கக்கூடாது. ஒரு முஃமின் அவனிடத்துல இபிலீசுடைய பண்பு வரக்கூடாது, ஒரு முஃமினிடத்திலே முனாஃபிக்குகளுடைய பண்பு வரக்கூடாது. அப்போ முஃமினுடைய பண்பு என்ன, ஒரு தவறு செய்கின்ற போது அது தவறாக இருக்கிறதா, அந்த தவறு உணர்த்தப்படுகிறதா, அந்த தவறு சுட்டி காட்டப்படுகிறதா, அதை யாரு சுட்டி காட்டினாலும் பரவாயில்லை, சந்தோஷமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள தயாரானவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான சிறந்தொரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதர்களை அல்லாஹு தஆலா தவறுகள் செய்யக்கூடிய இயல்புலதான் படைத்திருக்கிறான். தவறுகள் அதே போன்று குறைபாடுகள் உடையவனாக மனிதன் இருக்கிறான். யாரும் சொல்ல முடியாது நான் பூரணமானவன் என்று யாரும் சொல்ல முடியாது. நான் சொன்னதெல்லாம் சரி, நான் செய்வதெல்லாம் சரி, நான் எடுக்கிற முடிவெல்லாம் சரி, நான் நினைக்கிறதெல்லாம் சரி என்று யாரும் சொல்ல முடியாது. எங்களிடத்திலே தவறுகள் இருக்கத்தான் செய்யும், எங்களிடத்திலே குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப தவறுகளை செய்யக்கூடியவர்களிடம் இருக்க வேண்டிய ஒரு அழகான பண்புதான், எங்கட தவறுகள் சுட்டி காட்டப்பட்டா, எங்கட பிழைகள் உணர்த்தப்பட்டா தயங்காம பின்வாங்காம சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்க பெரும் தலைவர்களாக இருந்தாலும் சரி, நாங்க பெரிய அந்தஸ்துல உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எங்கட தவறு தவறாக இருக்குமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயாரான மக்களாக இருக்க வேண்டும். எங்கட தவறை சுட்டி காட்டக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட கீழ்த்தரமானவர்களாக, அந்தஸ்து குறைந்தவர்களாக, செல்வாக்கு குறைந்தவர்களாக, எங்களை விட வயது குறைந்தவர்களாக, எங்களை விட அனுபவம் குறைந்தவர்களாக இருந்தாலும் எங்கட தவறை யாரு சுட்டி காட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கு எங்களிடத்திலே வர வேண்டும். தவறை ஏற்றுக்கொள்வதுதான் சுவனத்துக்கு செல்லக்கூடிய நல்லடியார்களுடைய பண்பாக இருக்கின்றது. தவறை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்துவது இபிலீசுடைய, அதே போன்று முனாஃபிக்குகளுடைய பண்பாக இருக்கின்றது என்ற விடயத்தை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த பண்பை எங்களிடத்தில் நாம் வளர்த்துக் கொள்வோம். அதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ